வட இந்தியாவில் இப்படித்தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இணையாக கூட வர முடியாமல் இன்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர் என்னன்னா பேட்டி கொடுத்தாரியா, எங்க அப்பா. அண்ணே, நான் சொல்கிறத கவனமாக குறிச்சிக்கங்கண்ணே. நான் ஆராய்ந்து தெளிவான முடிவோடு தானே பேசிகிட்டு இருக்கேன். பத்திரிக்கைக்காரங்கண்ணே, ப்ரெஸ்காரங்கண்ணே, குறிச்சிக்கங்கண்ணே. 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கெப்பாசி கூட வாங்காதுண்ணே சொன்னவர். அவர் பேரை சொல்லி பிரியாணி தந்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். பல இடங்கள்ல ஆட்டை வெட்டி பிரியாணி அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை முன்னால் வேற கட்டி போட்டு இது சாயங்காலம் பிரியாணி ஆக போகுதுன்னு வேற அடையாளம் காட்டி காட்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு மேட்ரு சொல்லுவேன். ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படித்தான் ஊரில் கோயிலுக்கு விட்டுட்டேன். அந்த ஆட்டை அது கண்ட மணிக்க மேஞ்சி வீட்டில் இருக்கிறத பூரா திங்குது. பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் தின்னுட்டு போகுது. வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியை கடிச்சிட்டு போயிடுச்சு. என்னடா இந்த ஆடு அடித்தா கோயில் ஆடு அடிக்கக்கூடாது, அது எதை வேணாலும் தின்ட்டு போகுதுன்னு அது பாட்டுக்கு இவ்வளோ பெருசு கடா வளர்ந்துருச்சு. வீட்டில் இருக்க பசுமாடு பார்த்துருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பாலெல்லாம் கொடுக்குறோம், இந்த தவிட்டைத்தான் பிணைஞ்சி வைக்கிறாங்க. இந்த ஆடு இஷ்டத்துக்கு மேயுது, அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுக்குடா உழைக்கணும்ட்டு அந்த மாடு இப்படியே அழுதுகிட்டே பார்த்து திடீர்னு ஒரு நாள் மேலே சத்தம் கேடுச்சு. ஜிஞ்சிண்டாக்கடி ஜிஞ்சிண்டாக்கடி ஜிஞ்சிண்டாக்கடி. யாருன்னா ஆட்டை மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு? வெட்டுறதுக்கு. அப்போ தான் மாடு யோசிச்சிருக்கு, நம்ம பொழப்பு எவ்வளவோ தேவலாம்டா, இவ்வளவு நாள் இந்த ஆட்டை திங்க விட்டது வெட்டுறதுக்காக தாண்டா அப்படின்றத இவ்வளவு நாள் பேச விட்டு அதுக்காண்டியே ஒரு பாட்டு அரச கட்டளையில் ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. அதில் ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம். சரோஜாதேவி பாடுவாங்க. குறும்புக்கார வெள்ளாடே கொடியை வளைத்து தள்ளாதே, பொறுமையில்லா மனிதரை போல் புத்தியை கெடுத்து கொள்ளாதே, அருகினிலே தலையிருக்க ஆகாயத்தில் தாவாதே, தர்மத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே, வேட்டையாடு விளையாடு விருப்பம், தர்மத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே. தங்கவேல் ஒரு படத்தில் இப்படித்தான் கனவு கண்டுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒருத்தன் எழுப்பான், எந்திரா, ஏன்டா ஏன்டா எழுப்புனீங்க? இப்போதான்டா கனவுல லவ் பண்ணேன், இப்போதான்டா கனவுல கல்யாணம் முடிச்சு பக்கத்தில் என் மனைவி உட்காந்து தொடர்பு எழுப்பிட்டீங்களேடா, கனவுல கூட குடும்பம் நடத்த விட மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. கனவில் கூட இன்னைக்கு சொல்கிறேன், பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாதுங்கிறத நான் சொல்லலை. ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொன்னார். அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை இளைஞர்கள்லாம் மொத்தமாக சொல்லி அதை இன்னைக்கு மீம்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னார் தெரியுமா பாராளுமன்றத்தில்? The Bharatiya Janata Party can never ever enter in their life enter into Tamil Nadu. It cannot be done ன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா never ever in their entire life cannot enter in the hearts of the Tamil Nadu people ன்னாரு. தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதா இப்பொழுதும் எப்பொழுதும் இடம் பிடிக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.